நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? அப்பா, எல்லாரும் பாவத்தில் தான் வாழ்ந்துருந்துங்க, சரீரம் முழுவதும் பாவம் தான். அதனால தான் பாருங்க, பார்க்கறதே பாவமாக பார்க்குறான், பேசுறதே பாவமாக தான் பேசுகிறான், கையில் கத்தி எடுத்தவே பாவ செயலை செய்யறதுக்கு தான் எடுக்கிறான், கால் ஓடினாவே எதுக்கு தான் ஓடுது? கெடுக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கு தான் ஓடுது. இப்படி இருந்து உங்களை ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னைக்கு சிலுவையிலே அறையப்பட்டனோ அன்றைக்கு என்னை விசுவாசிக்கிறவனுடைய அந்த பாவ செயல் என்ன பண்ணப்படுகிறது? அறையப்படுகிறது. நான் என்றைக்கு உயிரோடு எழும்புகிறனோ அன்றைக்கு தேவ ஆவி உங்களுக்குள்ளே புதுப்பிக்கப்பட்டு உயிரோடு எழும்பி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசுவை ஏற்றுக்கணுமா? கவனிங்க, அதனால தான் சொல்றாங்க, இப்போ இயேசுவை ஏற்றுட்டு இன்னும் குடிக்கிறான் பாய்வான், கோயிலுக்கு ஒழுங்காக போகிறது கிடையாது. ஏன்னா அவனுடைய மனம் மாறல, பாவ செயல் சிலுவையில் அறையப்படலை. அதனால அந்த ஜென்ம சோபம் எப்படி இருக்குது? உள்ள குடி கொண்டிருக்கிறது. இவனை போய் நீங்கள் தண்ணியில் ஞானஸ்தானம் கொடுத்தாலும் சரி, உடைய மாற்றினாலும் சரி, கமலம் மாற்றினாலும் சரி, ஜென்ம சோபம் மாறலைன்னா என்ன பண்ண முடியாது? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, பிரதர் கேட்டார், ஏன் நிறைய ஆம்பளைங்கெல்லாம் வரமாட்டாங்க? ஜென்ம சோபத்தில் இருக்கிறாங்க, இந்த பாவத்தில் மூழ்கி கிடைக்கிறாங்க. அதான் சொன்னார், கல்யாணத்துக்கு போகும்போது இப்படி தான் போவாங்களான்னு கேட்டார். என்னவ? நிச்சயமாவே. ஏன்னா அவர் ஒவ்வொரு நாளும் ஆத்மா அறுவடை பண்ண வேண்டும் என்று தாகம் உள்ள ஒரு மனுஷன். நல்லா எனக்கு கரெக்டாக ஃபோன் பண்ணி கூடுவார், அண்ணா ஃப்ரீயாக இருக்கீங்களா, இந்த மாதிரி இங்கே ஒரு ஆத்மா இருக்குது, போகலாமா, இங்கே இன்னைக்கு ஜபக்கூட்டம் வைக்கலாமா, உங்களும் எல்லாம் பிஸியாக இருக்காங்க, ஆனால் ஜபக்கூட்டத்தை வைக்கலாமான்னு சொல்லிட்டு பேசி கூட்டு போனார். நான் அந்த அம்மை வந்திருக்கிறத கூட அவர் கிட்ட சொல்லலை. ஏன்னா என்னுடைய திட்டத்தை காட்டிலும் அவருடைய திட்டம் பெருசு தான். அப்போ ஏன் கோயிலுக்கு ஆம்பளைங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க உள்ளம் பூரம் ரட்சிப்பே அவங்க பேரில் யாரோ கூப்பிட்டாங்கன்றதுக்காக வந்தாங்க. அப்புறமா தண்ணியில் ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு பழைய வகையில் ஒளிந்து போயின எல்லாம் அது நடக்கலை. நிறைய பேர் பாருங்க, ஞானஸ்தானே என்னன்னு தெரியல, பாவம் தெரியாதவங்களை போய் நம்ம என்ன சொல்றது சொன்னால் கோச்சிக்கிறாங்க இல்லையா? பாருங்க, யாக்கோபு 4 யாக்கோபு 4 நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, நானும் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எனக்கு தெரியும், ஆஹா நீ எப்படி எடுத்துருக்கிறன்னு எனக்கு தெரியும், எடுத்து நீ என்னவா பண்ணியிருக்கிறன்றது நமக்கு தெரியும். யாக்கோபு 4 விபச்சாரரே 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 விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? என்ன சிநேகம்? உலக சிநேகம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படாத ஒரு ஆளுக்குள்ள என்ன இருக்கும்? பாருங்க, ஒன்று சொல்றேன், இந்த அன்புன்னு சொல்றாங்க பார்த்தியா, அதுக்கு பேரு காதல். என்ன பேரு? இன்னொன்று இங்கிலீஷ்ல லவ். இது ஈபர் மொழியில் சொல்லுது எரேஸ் என்று பேர். என்ன பேரு? எரேஸ் அப்படின்னா பென்சிலில் எழுதிட்டு லப்பரில் என்ன பண்ணிடலாம்? அழைச்சிடலாம் ஒன்று. இந்த அன்புக்கு பேர் எரேஸ். இந்த உலகம் இன்னைக்கு பசங்களும் பொண்ணுங்களும் மேலே காட்டுற அன்புக்கு பேர் என்னது? எரேஸ். இந்த அன்பு அழிச்சிடலாம், மாறிடும் இல்லையா? இந்த அன்பு மாறிடும். ஆனால் தேவன் உன்மேலும் என்மேலும் வைத்திருக்கிற அன்பு இது நித்திய அன்பு, இது உடன்படிக்கையின் அன்பு. இந்த அன்புக்கு எபிரேயர்ல ஒரு பேர் இருக்கு, அகாப்பே அன்பு. அந்த அகாப்பே என்று சொன்னால் இது தெய்வீகமான அன்பு. உலகம் மாறலாம், இவன் மாறலாம், அவன் மாறலாம், நான் உன்மேல் வைத்த அன்பு ஒரு நாளும் மாறாது. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம்.